ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய டாபிக் மெஷர்மெண்ட். அடுத்து அழகாக ஒரு கொட்டேஷனோட ஆரம்பிக்கிறாங்க. when you can measure what you are speaking about and can express it in numbers. ஸோ நம்ம பேசுகிறத அழகாக மெஷர் பண்ணி ஒரு நம்பர்ஸில் சொல்ல முடியுமா? you know something about it, but when you cannot express in number, your knowledge is of a meager and unsatisfactory kind. அதாவது லார்ட் கெல்வின்ங்கிறவர் சொல்லியிருக்கார். அதாவது நம்ம வழக்கத்தில் சொல்வோம் பேசுகிறத அளந்து பேசுங்க அப்படின்ட்டு. அது மாதிரி பேச்சில் கூட மெஷர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொட்டேஷனோட நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். இப்போ மெஷர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வருவோம். இந்த கடைக்கு போகிறோம், ஒரு 5 கிலோ ரைஸ் வாங்குகிறோம். 5 கிலோ ரைஸ்ங்கிறது என்னது? 1 கிலோகிராம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி 5 மடங்கு. இட் இஸ் 5 times that of 1 kilogram. தட் இஸ் 1 கிலோகிராம் இவ்வளவு தான் இருக்கணும்னு ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது மாதிரி 5 times இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா 5 கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் we compare a physical quantity with the standard one. It is called measurement. துணி கடைக்கு போகிறோம், ஒரு 5 மீட்டர் துணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்கும்? 1 மீட்டர் துணி எவ்வளவோ அது மாதிரி 5 மீட்டர் இருக்கணும். That is the comparison. The comparison of any physical quantity with its standard unit is known as measurement. Okay students, that is ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மெஷர்மெண்ட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டேஷன். ஸோ மெஷர்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடீஸும் எக்ஸ்பிரிமெண்ட்டும் இருக்காது. நீங்கள் 10th எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. வாட் யூ டூ இன் லெபார்டரி, யூ கேன் மெஷர் இட். மெஷர் சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. You measure resistance value, you measure voltage value, you measure the current value. That is, measurement is the basis of all scientific studies and experimentation. It plays an important role in our daily life also. நம்ம டெய்லி லைஃப்லையும் மெஷர்மெண்ட்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மருந்து கடைக்கு போய் குழந்தைகளுக்கு ட்ரக்ஸ் வாங்கிட்டு வர்றோம். அதில் இந்த ஸ்ரப்பில் 5 ml அல்லது இந்த ஸ்ரப்பில் 10 ml இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் டிபெண்ட் தான் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கிச்சனில் பாருங்கள், அம்மா குக் பண்ணுவாங்க. ஸோ ரைஸ் போடும்போது 1 டம்ளர் 2 டம்ளர். தே நீட் எ மெஷர்மெண்ட் இன் எவரிவேர் இன் அவர் டெய்லி லைஃப். ஃபிசிக்ஸ் இஸ் அ குவான்டிடேட்டிவ் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஆல்வேஸ் டீல் வித் நம்பர். ஸோ ஃபிசிக்ஸுங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஒரு நம்பர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சயின்ஸ் தான். இட் ஆல்வேஸ் டீல் வித் நம்பரோட தான் நம்மளோட அந்த ஃபிசிக்ஸோட அந்த வேலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிறாங்க. விச் ஆர் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ அந்த நம்பர்ஸ் மூலமாக we can measure the physical quantities அப்படின்னு சொல்கிறாங்க. Now what is mean by physical quantities? Quantities that can measured and in terms of which laws of physics are described are called physical quantities. Quantities that are measured, எதெல்லாம் மெஷர் பண்ண முடியும் அண்டு அதில் சில ஃபிசிக்ஸோட லாஸை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். that quantities are called physical quantities. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? லென்த்து, மாஸு, டைமு, ஃபோர்ஸ், எனர்ஜி எக்ஸெட்ரா நிறைய விஷயங்கள் வருது. ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆஸ்லரேஷன், மொமெண்டம் அண்ட் லாட் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஆர் தேர். இது ஒரு 2 mark. டிஃபைன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா நம்ம இந்த ஆன்சரை நம்ம எழுதிக்கலாம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்னன்னு பார்த்துட்டோம். எதெல்லாம் மெஷரபுளாக இருக்கோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்.
which one all are measurable, and describe the laws of physics or described physical quantities that are classified into two categories, students. One is base or fundamental quantity. Base quantity அப்படின்னு சொல்லுவோம், அல்லது fundamental quantities. The other one is derived quantities. இந்த மாதிரி physical quantities ரெண்டா பிரிக்கிறோம். So base or fundamental quantities na என்னன்னா, that quantities cannot be expressed in terms of any other physical quantities. வேற எந்த physical quantitiesனாலையும் நம்ம அதை மெஷர் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம பேஸ் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா? லென்த்து, மாஸு, டைம், அப்புறம் டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அடுத்து லூமினாஸ் இன்டென்சிட்டி. லூமினாஸ் இன்டென்சிட்டினா லைட்டோட இன்டென்சிட்டி. சில லைட் பிரைட்டாக இருக்குது, சில லைட் டிம்மாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் லைட்டோட இன்டென்சிட்டி. அடுத்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். டோட்டலாக 7 இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இதில் 2 சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது பின்னாடி நம்ம சொல்லுவோம். ஒன்று ரேடியன், இன்னொன்று ஸ்டீரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆங்கிளை மெஷர் பண்ணக்கூடிய 2 சப்ளிமெண்ட்ரி யூனிட். தீஸ் ஆர் ஆல் கால்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஏன் சார் இதை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம்? இப்போ லென்த்தை மெஷர் பண்ணும்போது வி யூஸ் மீட்டர், ஓகேவா? மாஸை மெஷர் பண்ணும்போது கிலோகிராம், டைமை மெஷர் பண்ணும்போது செகண்டில் மெஷர் பண்ணுறோம். டெம்பரேச்சர்னா கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட்னா ஆம்பியர், லூமினஸ் இன்டென்சிட்டினா கேண்டிலா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா மோல். இதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஏன் சார் இதை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம துணி கடைக்கு போகிறோம், ஒரு 10 மீட்டர் துணி கொடுங்கன்னு தான் கேட்க போகிறோம். ஏன்னா லென்த்தை மீட்டரில் தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். துணிக்கடையில் போய் ஒரு 10 கிலோ துணி கொடுங்க அல்லது ஒரு 5 லிட்டர் துணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. தட் இஸ் லென்த் இஸ் cannot be expressed in terms of the other physical quantities. இப்போ மாஸ், அரிசி கடைக்கு போகிறோம், ஒரு 10 கிலோ அரிசி கொடுங்கன்னு தான் கேட்க முடியும். ஒரு 10 மீட்டர் அரிசி கொடுங்கன்னு கேட்க முடியுமா? ஸோ மாஸ் cannot be expressed in terms of any other physical quantities. ஸோ ஒரு 5 மீட்டர் டைம் சொல்லு, ஒரு 5 கிலோகிராம் டைம் சொல்லுன்னு சொல்ல முடியுமா? ஸோ டைம் இஸ் cannot expressed by any other physical quantities. So these are all called base quantities or fundamental quantities அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கேன். Fundamental or base quantities which cannot be expressed in terms of any other physical quantities. These are length, mass, time, electric current, temperature, luminous intensity and amount of substance. அடுத்து இங்கே வாங்க. derived quantitiesனா that expressed in terms of fundamental quantities. இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எல்லாமே derived quantities. ஃபார் எக்ஸாம்பிள், நான் distance by time
டிஸ்டன்ஸ் பை டைம்னா என்னது, ஸ்பீடா. அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது என்னது, லென்த்து மீட்டரை குறிக்குது, டைம்ங்கிறது செகண்டை குறிக்குது. அப்போ ரெண்டு பேஸ் குவான்டிட்டியை யூஸ் பண்ணி ஒரு டெரைவ்டு குவான்டிட்டி கொண்டு வந்துட்டேன்னா, அடுத்து நம்ம படிச்சிருப்போம் 10th மொமெண்டம். மொமெண்டம்னா என்னது, மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஓகேவா. அப்போ இந்த மாதிரி பேஸ் குவான்டிட்டியை யூஸ் பண்ணி, இப்போ வெலாசிட்டினா என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், இந்த மாதிரி டெரைவ் பண்ணுறது. ஸோ ஆசிலரேஷன்னா த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பை டைம் ஆசிலரேஷன். ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு ஆசிலரேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம டெரைவ் பண்ணக்கூடியது. ஸோ தட் quantities can be expressed in terms of fundamental quantities. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு நம்ம டெரைவ் பண்ணதுனால இதுக்கு பேர் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், லென்த்துன்னா எல்லுன்னு வச்சுக்கிடுவோம், மீட்டரில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ லென்த் மீட்டர், இதுவும் மீட்டர், அப்போ என்னது, மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியாங்கிறது ஒரு டெரைவ்டு குவான்டிட்டி, லென்த்துங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. வால்யூம்னா என்னது, ஏரியா இன்ட்டு ஹைட். அப்போ ஏரியானா மீட்டர் ஸ்கொயரா, ஹைட்டுக்கு ஒரு மீட்டரா, அப்போ வால்யூம்க்கு யூனிட் என்னது, மீட்டர் கியூப். ஸோ லென்த்துங்கிற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியிலிருந்து நம்ம ஏரியா, வால்யூம்ங்கிற ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை டெரைவ் பண்ணியிருக்கோம். தீஸ் ஆர் ஆல் கால்டு டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ அதான் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த 2 மார்க் கொஸ்டின். Quantities that can be expressed in terms of fundamental quantities are called derived quantities. For example, area, volume, velocity, acceleration, force.